ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்க சண்டே அன்னைக்கு இந்த ஆட்டுக்கால் ரெசிபி தாங்க வீட்ல பண்ணியிருந்தோம். எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு பாராட்டியிருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா உண்மையா தாங்க சொல்றேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆட்டுக்கால் வாங்கும் போதே இது மாதிரி ஹீட் பண்ணி தாங்க தருவாங்க. ஸோ அது மேலே எல்லாமே நல்லா சுரண்டி கிளீன் பண்ணி இந்த மாதிரி 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து குக்கர்ல வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் அண்ட் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை 6ல இருந்து 7 விசில் போல நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. சைட்ல நம்ம மசாலா இதுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 லவங்கம், 4 பட்டை, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அதே 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமா மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அரை முடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 10 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சு ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடானதும் 50 கிராம் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஹோல் ஸ்பைடஸ் எல்லாத்தையுமே ஒரு 2 எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 5 வெங்காயம் இது மாதிரி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாவை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு இந்த மாதிரி வரணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தக்காளி 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமா புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்த பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது குழம்புல போட்டதுக்கு அப்புறம் வேகலைன்னா உங்களால சாப்பிட முடியாது. ஸோ கரண்டு வந்தாலும் பரவாயில்ல, நல்லா வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கால்ல இருந்து இதே மாதிரி தண்ணி வருங்க நம்ம ஆட் பண்ணவே. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியா இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். டாடா.